4.3ல क्वेश्चन नंबर 6 n+1 C8 ஈஸ்ட் n-3 P4 ஈக்குவல் டு 57 ஈஸ்ட் 16 எனில் n இன் மதிப்பை காண்க அப்படின்னு क्वेश्चन கேட்டிருக்காங்க. இப்போ தீர்வு கண்டுபிடிக்கிறோம். கொடுக்கப்பட்டதை விகிதமாக எழுதிக்கிறோம். n+1 C8 டிவைடட் பை n-3 P4 ஈக்குவல் டு 57/16 கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும். NCRனா n ஃபேக்டோரியல் டிவைடட் பை r factorial into n minus r factorial. NPR na n factorial divided by n minus r factorial அப்படினு ஃபார்முலா தெரியும். அந்த ஃபார்முலா அப்ளை பண்றோம். அப்ளை பண்ணோம்னா n plus 1 factorial 8 factorial into இதுல வந்து 1 கழிச்சிட்டேனா உனக்கு என்ன கிடைக்கும்? 7 ன்னு கிடைக்கும். அப்ப n minus 7 factorial கீழ இருக்குறது பாத்தீனா n minus 3 factorial இதுல இருந்து இத கழிச்சினா n minus 7 கீழ வகுத்துல இருக்குனா தலைகீழா போட்டாச்சு 57/16. இப்போ இங்கே n-7 ஃபேக்டோரியல் n-7 ஃபேக்டோரியல் கேன்சல் பண்ணிடலாம். மீதி இருக்கிற n+1 ஃபேக்டோரியல் ஃபார்முலா எழுதலாம். அதாவது n ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு n இன்ட்டு n-1 ஃபேக்டோரியல் எழுதலாம். அந்த ஃபார்முலா அடியத்தில் எதை எழுதணும்னா n+1 இன்ட்டு n இன்ட்டு n-1 இன்ட்டு n-2 இன்ட்டு n-3 ஃபேக்டோரியல் கீழே வந்து 8 ஃபேக்டோரியல் டிவைடட் பை n-3 ஃபேக்டோரியல் இருக்குது 57/16. இந்த n- ஃபேக்டோரியும் n-3 ஃபேக்டோரியும் கேன்சல் பண்ணிடலாம். மீதி இருக்கிறது இந்த 8 ஃபேக்டோரியல் அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். n+1 இன்ட்டு n இன்ட்டு n-1 n-2 ஈக்குவல் டு 57/16 இன்ட்டு 8 ஃபேக்டோரியல். இந்த பக்கம் 4 டேம் இறங்கு வரிசையில் இருக்குது. அப்போ இந்த டேமை சுருக்குனா 4 டேமுக்கு சுருக்கிற மாதிரி கொண்டு வர முடியுமான்னு பார்க்குறோம். இப்போ 57/16 இன்ட்டு 8 ஃபேக்டோரியல் 8 ஃபேக்டோரியல் வேல்யூ நமக்கு தெரியும் 40,320ன்னு தெரியும். இப்போ இதை சுருக்கிட்டோன்னா 57 இன்ட்டு 2520. இதை மறுபடியும் சுருக்கணும்னா எப்படி சுருக்கலாம்னா 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 5 இன்ட்டு 7 இன்ட்டு 19 இது எல்லாத்தையும் பெருக்குன்னா இந்த வேல்யூ கிடைக்கும். இப்போ இங்கே 19 ஒரு டேம் இருக்குது. 7ஐயும் 3ஐயும் பெருக்குனா 21ன்னு கிடைக்கும். 5ஐயும் 2 2 பெருக்குனா 20ன்னு கிடைக்கும். 2 3 ஒரு 2 பெருக்குனா 18ன்னு கிடைக்கும். அப்போ என்ன எழுதிடலாம் 21 பெருக்கல் 20 பெருக்கல் 19 பெருக்கல் 18. இங்கேயும் 4 டேமு இங்கேயும் 4 டேமு. அப்போ ஃபஸ்ட் டேம் ஈக்குவல் டு ஃபஸ்ட் டேமுக்கு சமம், ரெண்டாவது டேம் ஈக்குவல் டு ரெண்டாவது டேமுக்கு சமம், மூணாவது டேம் வந்து மூணாவது டேமுக்கு சமம், நாலாவது டேம் வந்து நாலாவது டேமுக்கு சமம். ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கலாம். அப்போ n ஈக்குவல் டு 20ன்னு கிடைக்குது.